ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னட்டிசம் தேர்ட் லெசன்லேருந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸு. அதாவது ஒரு மெட்டீரியலும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது சிவமன்ச சக்தி படம் பார்த்துருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங் மச்சி அப்படின்னு சொல்லலாம் சந்தானம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு மெட்டீரியலுக்கும் என்னது ஒரு ஃபீலிங். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஃபீலிங்னு பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இங்கே ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பேசிக்காக. சரியா? 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னடைசிங் ஃபீல்டு டினோட்ஸ் இன் லெட்டர் H வெக்டர். சரிங்களா? மேக்னடைசிங் ஃபீல்டுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட்டா, அதாவது இங்கே ஒரு மேக்னெட்டு வச்சுருக்கேன். இந்த மேக்னெட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? நார்த்து டு சவுத்து தான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே ப்ரொடியூஸ் ஆகும். அவுட் சைட் த மேக்னெட். இன்சைட் த மேக்னெட் வந்து சவுத்து டு நார்த்தாக இருக்கலாம். சரி, அப்போ அது வேறு கதை விடுங்க. சரியா? இப்போ நான் எந்த ஆப்ஜெக்டும் வைக்கல. அப்போ நான் எதனா சொல்லுவேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அவர் பேர் என்ன பேர்னா அவர் பேர் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக்னு அர்த்தம். சரி சார், ஃபெரோ மேக்னெட்டிக்கோ ஏதோ ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கும். நம்ம வீட்டில் எதனா ஒரு டப்பாவில் வந்து மேக்னெட் இருக்கும். மேக்னெட் இருக்குதா, அது கூடவே என்ன இருக்கும்? அந்த ஏர் பின்னு, பழைய ஆணி எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போது அந்த ஆணியை எடுத்து இன்னொரு ஆணி பக்கத்தில் வைங்களேன், அந்த இந்த ஆணியை வந்து என்ன ஆகிடும்னா ஒட்டிக்கும். ஏன் அப்படின்னா இந்த மேக்னெட் என்ன பண்ணியிருக்குது? அந்த ஆணியை மேக்னெட்டாக மாற்றிருக்கு இவ்வளோ நாளும். பாருங்களேன். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சதுனால தான் அந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டாக மாறி இருக்கு. அப்போ அந்த ஃபீல்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேங்களா? புரியுதா? அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டுனா ப்ராப்பர்ட்டி, அதாவது த ஃபீல்ட் யூஸ் டு மேக்னடைஸ் த சாம்பிள் ஆர் ஸ்பெசிமன். புரியுதா? சாம்பிளை வந்து மேக்னெட்டாக மாற்றும்பா, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் பர்மபிலிட்டி. பர்மபிலிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் உள்ள இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அது மேலே பாருங்கள், எல்லா லைனும் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஆனால் எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் இது மாதிரி கிராஸ் பண்ணி போயிடாது. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபீலிங்கு. சரியா? அப்போ ability of a material which allows the magnetic lines through it. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதுக்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸை அலோவ் பண்ணலாம், அந்த கெப்பாசிட்டி தான் என்னதுன்னா பர்மேபிலிட்டி. ஓகேங்களா? பர்மேபிலிட்டி டிஃபைன்ஸ் இன் எ லெட்டர் மியூ. சரிங்களா? பர்மேபிலிட்டி டிஃபைன்ஸ் இன் எ லெட்டர் மியூ. ஸோ சார், ரிலேட்டிவ் பர்மேபிலிட்டி அப்படின்னா என்னது கேட்டிங்கன்னா, சார் அதுக்கு முன்னாடி என்னென்னா மியூ அப்படின்னா என்னன்னு தெரியும். மியூனா பர்மிபிலிட்டி ஆஃப் அ மீடியம். மியூ நாட்னா என்னது? பர்மிபிலிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸு. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா? பர்மிபிலிட்டி வேல்யூன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும். ரைட்டா? இப்போ அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ, அதாவது அந்த ஆப்ஜெக்டோட பர்மிபிலிட்டி வேல்யூ டிவைடட் பை ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ நம்ம இந்த வேல்யூவை டிவைட் பண்ணால் நமக்கு யார் கிடைப்பாங்க? ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலேட் பண்ணுவோம். யாரு கூட? கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறானா பாரு, அந்த பையன் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நீ எடுக்க மாட்டேன், நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? திட்டிகிட்டே இருப்பாங்க, கம்பேர் பண்ணே இருப்பாங்க. அந்த கம்பேரிசன் தான் என்னதுன்னா ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி. கம்பேர் பண்ணுவாங்க யார் கூட? ஃப்ரீ ஸ்பேஸ் கூட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வேல்யூவை. சரிங்களா? அதாவது நம்ம இந்த ஃப்ரீ ஸ்பேஸோட வேல்யூ பர்மபிலிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸ் எப்பயுமே என்ன தான் இருக்கும்? 1 அப்படின்னு அப்போ வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்த ஈக்குவேஷனுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். ரைட். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சார், இது ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி ஆஃப் அ மேக்னடைசேஷன். பாருங்கள், இப்போ நான் தான் அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு நினச்சிங்க. மேக்னடைசிங் ஃபீல்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிளாஸுக்கே வரல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க, பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? ஒரு பெஞ்சில் அப்படி திரும்பி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த சுச்சுவேஷனை தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதோட டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்குன்னா ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்குது.
எப்போ சார் வந்து கிளாஸ் ரூமில் வந்து எல்லாம் நோட்ஸ் எடுங்க, கிளாஸ் ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொன்ன, கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாம் டக்குன்னு ஒரு ஃபீல்டு ஒரு டைரெக்ஷனில் வந்து ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அலைன் ஆவாங்க. சார் வந்து அதாவது சார் இருக்கிற டைரெக்ஷனை பார்த்து அலைன் ஆவாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு மெட்டீரியலும் ஒரு மாதிரி அலைன் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற டைரெக்ஷனுக்கே அலைன் ஆகும், ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக அலைன் ஆகும், ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எதுவுமே அலைன் ஆகாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டே தள்ளி விட்டு போயிடும் யாரானின்னு. சரிங்களா? அதே மாதிரிங்க பாருங்கள், இதோட டெஃபனிஷன் என்னதுன்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல். அதாவது நம்ம எவ்வளோ, அதாவது நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் என்னை கவனிக்க முடியும். பக்கத்து கிளாஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கவனிப்பாங்களா? முடியாது. அப்போ இந்த கிளாஸ் தான் வால்யூம். அந்த வால்யூமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் என்னது இந்த ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எலக்ட்ரான் கூட கம்பேர் பண்ணியாச்சு, கிளாஸ் ரூமை வந்து வால்யூம் கூட கம்பேர் பண்ணியாச்சு. அப்போ நான் தான் வந்து என்னது சார் தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. வந்தோடனே என்ன பண்ணுவாங்க எல்லாம் டீச்சரை பார்ப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா M வெக்டார் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்ட் பை வால்யூம். எவ்வளோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டு பை அதோட வால்யூம். சரிங்களா? மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி சொல்லுவோம்? PM வெக்டார் பை V. ஓகேவா? PM வெக்டார் அப்படின்னா என்னது? நம்ம இப்போ தான் பார்த்தோம் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டு 2qm L. அப்போ பை வால்யூமை எப்படி எழுதலாம்னா ஏரியா இன்டூ லென்த் செக்மெண்ட்டு. ஏரியான்னு எழுதாச்சு, லென்த் செக்மெண்ட் அது லென்த் ஆஃப் த வால்யூம் மேக்னெட், அதாவது டைபோல் மொமெண்ட் என்னது 2L. அப்போ 2L-ம் இந்த 2L-ம் கேன்சல் ஆகும். அப்போ QM பை A. QM-ஓட போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் என்னது? AM. ஏரியாவோட யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். இந்த எம்மோ ஸ்கொயரும் கேன்சல் ஆகி இந்த எம் மேலே வந்ததுன்னா AM இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ அதோட யூனிட் அது AM இன்வர்ஸ். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்டு என்ன, மேக்னடைசேஷன் என்ன புரியுதா? எந்த அளவுக்கு மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன அது டைபோல் மொமெண்ட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் இண்டக்ஷன். என்ன சார் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி, சிம்பிள். ஒரு மேக்னெட்டை வந்து வைக்கிறோம். மேக்னெட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஃப்ரம் நார்த் டு சவுத். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டீரியல், ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்து வந்து ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வைக்கிறேன். சரியா? இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன பண்ணோம், மேக்னெட்டாக மாற்ற ட்ரை பண்ணோம். எங்கே நம்ம வச்சுருக்கோம்னா மேக்னடைசிங் ஃபீல்டில் வச்சுருக்கோம். அந்த மேக்னடைசிங் ஃபீல்டில் இந்த மெட்டீரியல் என்ன மாற்றோம், மேக்னெட்டாக மாற்ற ட்ரை பண்ணின்னு இருக்கோம். சரியா? ஆனால் பாருங்கள், இந்த மெட்டீரியல் எப்படி மாறும் அப்படின்னா மேக்னெட்டாக மாறுது. அப்போ அந்த மேக்னெட்டாக மாறினா என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மேக்னெட்டாக மாற்றினவருக்கே ஆப்போசிட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது இந்த மெட்டீரியலுக்கு வந்து இது நார்த் ஆயிடுது, இது சவுத் அப்படின்னு ஆயிடுது, இது சவுத். ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேரோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனாது கேன்சல் ஆகுது. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த அதாவது இந்த பார் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்னதுன்னா BM. ஓகேங்களா? பார் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் BM. அடுத்து இந்த மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுனா BM. அதாவது நான் இந்த மெட்டீரியலை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கிறேன். நான் தான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபீல்டில் வச்சு அந்த மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறேன், இன்டியூஸ் பண்ணுறேன். அப்போ இன்டியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு பேர் தான் என்னதுன்னா BM அப்படின்ற அர்த்தம். சரியா? இது B0, இது BM, இது பேர் என்ன B0. நான் மாற்றி எழுத, இது B0, இது BM. ஓகேங்களா? இப்போ அது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்னதுன்னா B வெக்டார். அப்போ ரெண்டு பேரையும் என்ன பண்ணோம், ஆட் பண்ணுறோம். பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னடைசிங் ஃபீல்டு. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னடைசேஷன். அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், இந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இதுதான் இந்த ரெட் கலர்லேருந்து தான் இந்த மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியலோட இந்த ஒயிட் கலர்லேருந்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இது H, இது H, இது M, இது
பி வெக்டர்னு அர்த்தம். சரியா? அதாவது பின்னு அர்த்தம். நான் சும்மா சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன். சரியா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவு இருக்கோ அந்த மெட்டீரியல் அந்த அளவுக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு இருக்கும்னா இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னடைசேஷன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும்னு அர்த்தம். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரெண்டு பேருமே. அப்போ இவங்களுக்கு ஃபார்முலா என்னதுன்னா B0 = μ0 H வெக்டார், BM = μ0 M வெக்டார். இப்போ இந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ அப்ளை பண்ணால் μ0 காமன் ஆகிடும். அப்போ H வெக்டார் ப்ளஸ் M வெக்டார் தான் இதோட மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஃபார்முலா. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. இது சொல்கிறதுக்கே பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம். சரிங்களா? ரைட். இது சசெப்டிபிலிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷர்ஸ் ஹவு ஈஸிலி ஆர் ஸ்ட்ராங்லி மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு. அதாவது ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகும், எந்த அளவுக்கு அது மேக்னடைஸ் ஆகுது. இப்போது ஒரு மேக்னெட் கூட ஒரு அயன் பீஸ் வச்சுன்னு நினச்சிக்கோங்க, நல்லா மேக்னெட்டாக அது நல்லா மாறும். அதாவது ஓரளவுக்கு மாறும்னு நினச்சிங்களேன். இது ஒரு பிளாஸ்டிக் வைக்கிறேன், மாறுமா? ஜென்மத்துக்கு மாறாது. அது மாதிரி தான் அதாவது ஜென்மத்துக்கு மாறுறதுன்னா அந்த சீரியலில் ஒரு மாமியார் மாதிரி அது வருஷ கணக்காக அது வன்மத்தை தான் கக்கின்னு இருக்குமே தவிர ரெண்டு பேருமே சேரவே மாட்டாங்க. அப்போ மாற்றவே முடியாது. அப்போ மெஷர்ஸ் ஹவு ஈஸிலி ஸ்ட்ராங்லி மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ψm = மேக்னிடியூட் ஆஃப் அ மேக்னடைசிங், அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னடைசேஷன் டு த இது என்னது ஹெச்னா என்ன சொன்னேன் மேக்னடைசிங் ஃபீல்டு, அதாவது ரேஷியோ ஆஃப் அ மேக்னிடியூட் ஆஃப் அ இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னடைசேஷன் டு த மேக்னடைசிங் ஃபீல்டு. இவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். மேக்னெட் சசெப்டிபிலிட்டினா எவ்வளோ அழகாக அது மேக்னெட்டாக மாறுது அது சொல்கிற ப்ராப்பர்ட்டி தான் அது சசெப்டிபிலிட்டி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். பட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதெல்லாம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவை இந்த வீடியோவை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான், இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்த ஒரு கான்செப்ட் நமக்கு இன்னும் சூப்பராக புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க.